ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு 7 மகள்களும் இருந்தாங்களாம். அந்த 7 இளவரசிகளும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் அறிவுல சிறந்தும் விளங்குனாங்களாம். ஆனா அந்த 7 இளவரசிகளுக்கும் திருமண வயது ஆகியிருந்தும் அவங்கள திருமணம் செஞ்சுக்க எந்த ஒரு இளவரசரும் முன் வரலையாம். ஏன்னா அதுக்கு ஒரு விசித்திரமான காரணம் இருந்துச்சு. அது தெரிஞ்சுக்க கதைய ஃபுல்லா பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் ராணி. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வரக மகாராஜாவுக்கு 7 மகள்கள் இருந்தாங்க. என்னதான் இந்த 7 இளவரசிகளும் அறிவாவும் அழகாவும் இருந்தாலும் அவங்கள திருமணம் செஞ்சுக்க எந்த ஒரு அரசரும் இளவரசரும் முன் வரல. அதுக்கு முக்கியமான காரணம், இந்த இளவரசிகள் 7 பேரும் இரவு முழுக்க நல்ல அலங்காரம் செஞ்சுட்டு நல்ல நல்ல பட்டு உடைகளை அணிஞ்சு சிரிச்சு பேசி காலையில விடிஞ்சதும் நல்லா தூங்கிடுவாங்க. இந்த விஷயம் அரண்மனை முழுக்க பரவி இப்போ நாடு முழுக்க பரவிருச்சு. இதன் காரணமா தான் எந்த அரசரும் இந்த இளவரசிகளை திருமணம் செஞ்சுக்க முன் வரல. ஆனா அப்படி இரவுல தயாராகி அந்த 7 இளவரசிகளும் என்ன பண்றாங்கன்னு ஒரே ஒரு சிறிய நாட்டு இளவரசன் கண்டுபிடிக்கிறான். தன்னோட 7 மகள்களுக்கு திருமணம் ஆகலையேன்னு கவலை ஒரு பக்கம், அதோட அவங்களோட இந்த விசித்திரமான இரவுல தயாராகி முழிச்சு காலையில தூங்குற பழக்கம் மறுபக்கம்னு வரக மகாராஜா ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சாரு. அப்பதான் அரசர் இப்படி ஒரு அறிக்கைய வெளியிடுறாரு. தன்னோட 7 மகள்களும் ஏன் இப்படி இரவுல விசித்திரமா நடந்துக்கிறாங்கன்றத கண்டுபிடிச்சு சொல்ற இளவரசருக்கு தன்னோட நாட்டை 7ல் ஒரு பங்கா பரிசா தரதாவும் அவருக்கு பிடிச்ச இளவரசியை அவர் திருமணமும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு அறிக்கையை அறிவிக்கிறாரு. அப்படியே அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதால ஒரே ஒரு நாள் இரவு மட்டும் அந்த இளவரசர் 7 இளவரசிகளோட தங்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட நிறைய குறுநில மன்னர்களும் சரி, சின்ன நாட்டு ஆள்ற இளவரசர்களும் சரி இந்த சவாலுக்கு தயாராகிறாங்க. 18 பேர்கிட்ட வந்து ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து பாக்குறாங்க. ஆனா அவங்களால அந்த விசித்திரமான 7 இளவரசிகளும் ஏன் இப்படி இரவுல தயாராகி முழிச்சிருக்காங்கன்ற உண்மையை மட்டும் கண்டே பிடிக்க முடியல. அப்பதான் வெறும் 19 வயதான இந்திரஜித் அப்படிங்கிற இளவரசன் வரக மகாராஜாவோட அரண்மனைக்கு வரான். அரசர் சொன்ன சவாலுக்கு சரின்னு சொல்லி அன்றிரவு அந்த இளவரசிகளோட தங்குறதுக்கும் தயாராகிறான். அரண்மனை முழுக்க எல்லாரும் ரொம்ப ஆவலா இருந்தாங்க. ஏன்னா இந்த சவாலுக்காக வந்த இளவரசர்கள்லயே இந்திரஜித் தான் ரொம்ப இளமையான இளவரசன். இப்ப இரவும் நெருங்குச்சு. இளவரசனும் 7 விசித்திர இளவரசிகளோட ரகசியத்தை கண்டுபிடிக்க அவங்க அறைக்குள்ள தங்குறான். 7 இளவரசிகளும் அன்றிரவு எப்பவும் போல பட்டாடைகள் அணிஞ்சு அலங்காரம் செஞ்சு உல்லாசமா பேசி சிரிச்சுட்டு இருந்தாங்க. இளவரசன் இந்திரஜித் அங்க நடக்கிற விஷயங்களை கவனமா பார்த்துட்டும் கேட்டுட்டும் இருந்தான். அப்போ அவன் கிட்ட அந்த 7 இளவரசிகளும் வந்து, நீங்கள் எங்கள் இடத்திற்கு வந்துள்ள விருந்தாளி, அதனால் தங்களை கவனித்துக் கொள்ள வேண்டியது எங்கள் முதற் கடமையாகும். தயவு செய்து இந்த பழரசத்தை எங்கள் அன்பின் அடையாளமாக எண்ணி நீங்கள் இதை நிச்சயமாக அருந்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பழரச குவளைய இந்திரஜித் கிட்ட கொடுக்கறாங்க இளவரசிகள். அவனுக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு அந்த பழரசத்துல ஏதோ சூட்சமம் இருக்குன்னு. அதனால அதை எப்படியாவது குடிக்காம தப்பிக்கணும்னு வழிய தேடிட்டு இருந்தான். ஆனா அவன் அதை முழுசா குடிச்சு முடிக்கிற வர காவலுக்காக 7வது இளைய இளவரசி அவன் பக்கத்திலேயே காத்துட்டு இருந்தா. எவ்வளவு கடினமா இருந்தாலும் அந்த ரசத்தை மட்டும் குடிக்காம தப்பிக்க நினைச்ச இந்திரஜித் இளைய இளவரசி கொஞ்சம் கவன சிதறல் அடைஞ்சப்போ அவன் மேல போர்த்தி இருந்த துணியால அந்த பழரசத்துல முக்கி அத்தனை பழரசத்தை அந்த துணியால இழுத்துக்கிட்டான். குடிச்சது போல சொல்லி வெறும் குவளைய 7வது இளவரசி கிட்ட கொடுத்தான் இந்திரஜித். இளவரசியும் சந்தோஷமா அவங்க திட்டம் வெற்றி அடைஞ்சதுன்னு நினைச்சு அங்க இருந்து போயிட்டா. சில நிமிடத்திலேயே இந்திரஜித்தும் தூங்குறது போல அசந்து மயங்கி போனான். அத்தனை நேரமும் 7 இளவரசிகளும் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தது போல எழுந்தாங்க. அப்புறம் அந்த அறையோட மைய பகுதிக்கு வந்து ஒரு இடத்துல மட்டும் குனிஞ்சு தரைய 3 வாட்டி தட்டினாங்க. உடனே அந்த தரை மட்டும் ஒரு ஆள் உள்ள நுழையிற அளவுக்கு திறந்துச்சு. திறந்ததுமே ஒவ்வொரு இளவரசிகளா அந்த சுரங்கப்பாதையில இறங்கி கீழே போக ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையும் பாதி கண்ணை திறந்தபடியே இளவரசன் இந்திரஜித் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தான். அவங்க எல்லாரும் இறங்கி போனதும் சில நிமிடங்கள் தாமதிச்சு இந்திரஜித்தும் அதே மாதிரி அந்த தரையில 3 தடவை தட்டி கீழே இறங்கி போனான். ஆனா அங்க யாருமே இருக்கல. இப்ப எப்படி 7 இளவரசிகளையும் கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு நின்னுட்டு இருந்த இந்திரஜித்துக்கு லேசா துளைகள் வழியா வந்த காற்றுல ஒரு மனம் வந்தது. அது அந்த 7 இளவரசிகளோட வாசனை திரவியம் தான்னு சரியா யூகிச்சு அந்த வாசனைய தொடர்ந்து ஒரு அழகான தோட்டத்துக்கு வந்து சேர்ந்தான். அந்த தோட்டத்தை பார்த்த இளவரசன் இந்திரஜித்துக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி இந்த சுரங்க பாதையில கூட இப்படி ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்க முடிஞ்சதுன்னு. அப்படியே அந்த தோட்டத்தை மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்த இளவரசன் அப்பதான் அங்க அந்த 7 இளவரசிகள் மட்டும் இல்ல, நிறைய இளவரசர்களும் இருந்தாங்கன்னு. என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியாத இந்திரஜித் முதல் 5 இளவரசிகளும் ஒவ்வொரு இளவரசர் கிட்ட போய் கைகோர்த்து நின்னதா பாக்குறான். அப்புறம் அங்க வந்திருந்த எல்லாருமே 6வது இளவரசிக்காக ஒரு இளவரசனை தேடிட்டும் அங்க வந்திருந்த இளவரசர்கள் கிட்ட சில போட்டிகளையும் வச்சுட்டு இருந்தாங்க. அப்பதான் இளவரசனுக்கு புரிஞ்சது, இந்த 7 இளவரசிகளும் தங்களுக்கான இளவரசர்களை இங்க ரகசியமா வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு. இப்ப எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு யாரும் அவனை பாத்துறாதபடி முதல் ஆளா
வந்த வழியிலேயே திரும்பி போய் மறுபடியும் 3 தடவை தட்டி அரண்மனையில இளவரசிகளோட அறைக்குள்ள போய் தூங்குற மாதிரி படுத்துக்கிட்டான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த 7 இளவரசிகளும் அவங்க அறைக்கு திரும்பி வந்தாங்க. வந்ததும் இளவரசன் இந்திரஜித் தூங்குறத பார்த்துட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு அவங்களும் தூங்க போயிடுறாங்க. மறுநாள் ஆகுது. வரக மகாராஜா எல்லாரையும் தர்பாருக்கு அழைக்கிறாரு. இளவரசன் இந்திரஜித்தும் அங்க வருகை தரான். கூடவே 7 இளவரசிகளும் வருகை தராங்க. அப்போ அரசர் இந்திரஜித் கிட்ட கேக்குறாரு, என் 7 மகள்களின் இரவில் முழிக்கும் விசித்திர ரகசியத்தை கண்டுபிடித்தாயான்னு. எல்லாரும் இளவரசன் இந்திரஜித்தோட பதிலுக்காக ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. அப்போ இந்திரஜித், ஆம், அந்த ரகசியத்தை நேற்றிரவே கண்டுபிடித்து விட்டேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் இன்னும் ரொம்ப ஆவலாவும் ஆச்சரியமாவும் பாக்குறாங்க. வரக மகாராஜாக்கு ஒரே மகிழ்ச்சி. இத்தனை காலமா அவரால் கண்டுபிடிக்க முடியாததை இந்த இளம் இளவரசன் கண்டுபிடிச்சிட்டானான்னு. சரி, அந்த ரகசியத்தை எங்கள் அனைவருக்கும் கூறுவாய் அப்படின்னு அரசர் சொல்ல இந்திரஜித் நேற்றிரவு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றான். எல்லாருக்கும் அளவு கடந்த ஆச்சரியம். 7 இளவரசிகளுக்கு ஒரே அதிர்ச்சியா இருந்துச்சு. இப்ப வரக மகாராஜா சொன்ன மாதிரி நாட்டுல 7 பங்குல ஒரு பங்கையும் அவனுக்கு பிடித்த இளவரசிய திருமணம் செய்துக்கவும் அனுமதி அளிக்கிறாரு. ஆனா இளவரசன் இந்திரஜித் அதை மறுக்கிறான். அதோட இப்படி சொல்லவும் செய்யறான், உங்கள் 7 இளவரசிகளும் தங்கள் மனதுக்கு பிடித்த ராஜகுமாரர்களை தாங்களே தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்ளவே இவ்வாறு செய்தனர். நான் அவர்களின் விருப்பத்தை மதிக்கிறேன். அதனால் எனக்கு இந்த திருமணம் வேண்டாம் அப்படின்னு இந்திரஜித் சொல்ல 7வது இளைய இளவரசிக்கு இந்திரஜித் மேல ஈர்ப்பு வருது. அதோட முதல் 6 இளவரசிகளும் ஏற்கனவே அவங்களுக்கான இளவரசர்களை தேர்ந்தெடுத்து இருந்தாங்க. இப்போ 7வது இளவரசி அவளோட விருப்பத்தை வரக மகாராஜா கிட்ட சொல்ல எல்லாரும் சந்தோஷமா இளைய இளவரசிய இளவரசன் இந்திரஜித்துக்கு திருமணம் செய்ய ஒத்துக்கிட்டாங்க. ஒரே முகூர்த்தத்துல 7 இளவரசிகளுக்கும் 7 இளவரசர்களோட ரொம்ப பிரம்மாண்டமா திருமணம் நடந்து முடிஞ்சது. நம்ம சேனல்ல ராஜ கதைகளை விரும்பி கேட்கிற நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த கற்பனை கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.